அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கேஜில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து சரியான தூக்கம் இல்லாத ஒரு விஷயம், மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஏன் எங்கேஜில் வந்து மாரடைப்பு வருவதற்கு இந்த மாதிரி சர்க்கரை நோய் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கிறதுனால சர்க்கரை நோய் எனக்கு வருமா சார்? கண்டிப்பாக வரும். இல்லை சார், நான் சோஷியல் ட்ரிங்கர் தான், எப்பயாவது ஒரு தடவை தான் பண்ணுவேன். அப்பயும் கண்டிப்பாக வரும். சமீபத்தில் ஒரு பையனை பார்த்தேன், அவனோட வயசு வந்து 23-24 வயசு தான். அவனுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது, இன்சுலின் போட்டுட்ருக்கான். அந்த எங்கேஜில் மன அழுத்தமும் இந்த மாதிரி சரியான உணவு இல்லை, தூக்கம் இல்லை அப்படின்னும் போது சீக்கிரமாக அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு. 25 வயசுல இருந்து சுகர் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆரம்பத்திலே டெஸ்ட் பண்ணிட்டோம்னா சித்த மருத்துவத்தால் சரி பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம ஜெனட்டிக்ஸ் பற்றி பேசும்போது சார், என் அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ சுகர் இருந்துச்சுன்னா எனக்கும் சுகர் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் வந்துட்டு எங்கள் வயசில் இருக்க ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அப்பா அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து மரபணுவில் வந்து நம்மளோட பரம்பரையில் வந்து தாய் தந்தைக்கு இருக்குது, நம்மளோட முன்னோர்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 3 தலைமுறையாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்? இப்போ வர மாதிரி இருக்குன்னா அவங்களோட உணவு முறையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதற்கு உணவுக்கு ஏற்றாற்போல் உழைப்பு இருக்கணும், உடல் உழைப்பு இருக்கணும், உடல் பருமன் ஏற்படாமல் அவங்க வந்து பார்த்துக்கணும். உடல் பருமன் ஏற்படுது மரபணுவில் வந்து தாய் தந்தைக்குன்னா கண்டிப்பாக சர்க்கரை நோய் வரும். அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஃபுட்டில் வந்து அவங்க வந்து நிறைய புரதம் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்டே நிறைய சாப்பிடக்கூடாது, தூக்கம் வந்து சமநிலையில் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் எங்கேஜில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து சரியான தூக்கம் இல்லாத ஒரு விஷயம், மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. அந்த எங்கேஜில் மன அழுத்தமும் இந்த மாதிரி சரியான உணவு இல்லை, தூக்கம் இல்லை அப்படின்னும் போது சீக்கிரமாக அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் நிறைய அந்த மாதிரி பேஷண்ட்ஸை பார்க்குறேன், ஒரு 23 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஏன் எங்கேஜில் வந்து மாரடைப்பு வருவதற்கு இந்த மாதிரி சர்க்கரை நோய் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதனால் என்னென்னா எங்கேஜில் இருக்கிறவங்க வந்து தாய் தந்தைக்கு இருக்குது அப்படின்போது முன்னெச்சரிக்கையாக சித்த மருந்துகளை அவங்க எடுக்கலாம். உதாரணமாக நான் எப்பவுமே சொல்ற விஷயம் தான், இனிப்பு சுவையை வந்து செயற்கையாக இருக்கிற இனிப்பு எடுக்காம இயற்கையாக இருக்கக்கூடிய பழங்கள் இனிப்பு எடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய சுவை அடிப்படையில் அவங்க வந்து உணவு வந்து மாற்றணும். நிறைய புரதம் வந்து அவங்க அதிகமாக எடுக்கணும். அவர்கள் வந்து மூச்சு பயிற்சிகள், இந்த மாதிரி சித்தர் பிராணாயாமம், இந்த மாதிரி முறைகள் வந்து மன அழுத்தத்தை தடுக்கிறதுக்காக அவங்க வந்து முறையை கூட பயன்படுத்தலாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக எங்கேஜில் வந்து இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அவங்களோட உணவு முறை தான். உணவு முறை, அது தூக்கம் இல்லை, சரியான அவங்களுடைய வாழ்வியல் முறையில் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறது இல்லைங்க. இப்போ வந்து ஒரே டைமில் 10 விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பற்றியே செஞ்சுட்டு எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி உடலில் இருக்கக்கூடிய சத்தை வந்து இழக்கிறாங்க. அது வந்து பொதுவாகவே இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வருவதற்கு மிக அதிகமான காரணமாக இருக்குது. அண்ட் சுகருக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், இதெல்லாம் போனால் 300-400 ரீசன்ஸ் வரை கொடுத்துட்றாங்க. ஆனால் சிம்பிளிஃபைடாக சுகர்னா இவ்வளோ தான், இதுக்கான அறிகுறிகள் இவ்வளோ தான் அப்படின்னு சிம்பிளிஃபைடாக சொல்ல முடியுமா டாக்டர்? சர்க்கரைக்கான அறிகுறிகள் இன்றைக்கி பொதுவாக முன்புலாம் வந்து சர்க்கரைக்கான அறிகுறிகள் வந்து தெரிஞ்சது. இன்றைக்கி சர்க்கரைக்கான அறிகுறிகளே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்க போய் வேற ஒரு டெஸ்ட் எடுக்க போய் அப்படி தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அறிகுறிகளே தெரியாமல் நிறைய பேர் சர்க்கரை நோய் வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சர்க்கரை நோய் வந்து அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிகுறி வந்து உடல் சோர்வு தான். முதல்ல அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் வந்து உடல் சோர்வு, அதிக தாகம். எப்போ பார்த்தாலும் தண்ணி இப்போ தான் குடிச்சேன்னுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து போய் தண்ணி குடிக்கிறேன்னுவாங்க. அதிக தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். அது உடல் வெப்பம் தான். நம்ம சர்க்கரை நோயை வருவதற்கு முக்கியமான காரணமாக சொல்கிறது உடல் வெப்பம் அடைதல் தான் முக்கியமான சித்த மருத்துவம் சொல்லுது. உடல் வெப்பம் அடையாத விஷயத்த நம்ம பார்க்கணும். உதாரணமாக வந்து வெயில் காலமாக இருக்குது, அந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும். அளவுக்கு மீறி அவங்க தண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்க உடல் வெப்பம் அடையிறது குறையாது. என்ன பண்ணாலும் உடல் வெப்பம் அடையிறது குறையாது. அந்த உடல் வெப்பம் அடையிறது குறையாத வறட்சி தான் முதல் முக்கிய அறிகுறியாக இருக்குது. அவங்க ட்ரைனஸ் இருக்கும், கண்ணில் ட்ரைனஸ் இருக்கும், அவங்க டயர்ட்னஸ் இருக்கும், சோர்வு இருக்கும், தூக்கம் கரெக்டாக இருக்காது. அது இல்லாமல் தவிர்த்து ஒரு சிலருக்கு வந்து பசி அதிகமாக எடுக்கும், தாகம் அதிகமாக இருக்கும். அது முக்கியமான கால் குத்தல், அதிகமான சர்க்கரை வந்து உடம்புல அதிகமாக தென்படுறது கால் குத்தல் இருக்கும். பாதங்கள் வந்து குத்தல் ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி ஏற்படும், இந்த யூரின் போகிற இடங்கள் வந்து வறட்சி ஏற்படும். அதே சமயத்தில் ஆண்களுக்கு வந்து ஆண்குறியில் புண்கள் ஏற்படும். இந்த மாதிரிலாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அதிகமான சர்க்கரை நோய் இருக்கும்போது அவங்க அந்த புண் வச்சு தான் சர்க்கரை நோய் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து தெரியாமலே அவர்களுக்கு போயிட்டே இருக்கும். தூக்கமின்மை வந்து பெரிய அறிகுறியாக இருக்குது. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு சிம்டம்ஸாக வந்து தூக்கமின்மை இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு பதட்டம் அடைவாங்க. இப்போ ஒரு ஒர்க் பண்ணோன்னா அதுக்கு காலையிலேருந்தே பதட்டம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சோர்வாக இருக்கும், ஒரு வேலையை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். ஒரு பலு தூக்குதல் கூட அவங்களால இயல்பாக பண்ண முடியாது. இயல்பாக வெயிட் தூக்குறது கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உடலில் வந்து வன்மை குறைதல் தான் இதோட முக்கியமான ஒரு அறிகுறின்னு பார்த்தா நமக்கு தெரியும்.
நாம ஃபிட்டாக இருக்கோன்றது நமக்கு தெரியும், நமக்கு தெரியாது வன்மை குறையிறது வந்து தெரியும், நம்மளோட பலம் ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம அவங்க உடம்புல. அவங்களோட காமம் வந்து இயல்பாக வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அறிகுறியாக இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதமான அறிகுறிகள் வந்து இருக்குது. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் அந்த காலில் புண் வருது, இந்த அதே சமயத்தில் இருதய பிரச்சனைகள் வருது, கிட்னி செயல் இழக்கிறது, இதெல்லாம் வந்து அதிகமான சர்க்கரை கட்டுப்பாடு இல்லை, ரொம்ப நாளாக நான் சர்க்கரை நோய் இருக்குது நான் கண்டுக்காமல் விடுறவங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் வந்து அறிகுறி இல்லாமல் பெரிய பாதிப்பாகவே உண்டு பண்ணும். ஓகே, கண்டிப்பாக இவர்கள் ஆரம்ப நிலையிலே ஒரு இப்போலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் வந்து 25 வயசுல டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். 25 வயசுல இருந்து சுகர் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆரம்பத்திலே டெஸ்ட் பண்ணிட்டோம்னா சித்த மருத்துவத்தால் சரி பண்ணலாம். ஆரம்ப நிலையே எனக்கு 25-23 வயசுல தெரிஞ்சிருது, ஆரம்ப நிலை பார்டர் லைன் சொல்லுவாங்க சுகர். அந்த பார்டர் லைன் தெரிஞ்சதுன்னா அவங்க அப்பவே தற்காத்து கொள்ளலாம், அவங்க வரக்கூடிய காலங்களை வந்து தள்ளி போடலாம். இப்போ நம்ம பேசின விஷயங்கள்ல டாக்டர் 2 விஷயம் இருக்கு. காலநிலை மாற்றத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்பந்தம் இருக்கு? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. எந்த காலகட்டத்தில் வந்துட்டு அப்போ சர்க்கரை நோயோட தாக்கமும் வீரியமும் அதிகமா இருக்கும்? வெப்ப காலங்கள்ல சர்க்கரை நோய் கண்டிப்பா வரும். ஓகே, உதாரணமாக வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய கோடை காலங்களில் வந்து சர்க்கரை நோய் வந்து இயல்புக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே வந்து குளிர்காலங்களில் வந்து ரத்த ஓட்டம் சீர்கிடும், அவர்களுக்கு கால் வலி மூட்டு வலி அதிகமாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு. இந்த மாதிரி ஒரு நோய் உருவாவதற்கு காலநிலையும் இருக்கு, அந்த காலநிலை மாற்றத்தால் நோய் தீவிரமடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதற்கு தான் சித்த மருத்துவத்தில் நாடி பார்க்கறது. காலநிலைக்கு ஏற்பார் போல வாத காலம், பித்த காலம், கப காலம் சொல்லுவோம். குளிர்காலம், காற்று, நெருப்பு காலம், அது தனியா பிரிச்சு தான் உடலை வந்து பிரிச்சு தனித்தனி பூதத்துக்கு ஏற்றாற்போல் மருந்து கொடுக்கறது. இப்ப வெப்பம் அதிகமா இருக்கும்போது நீர் பூதம் கொடுக்குறது, நீர் வறட்சி ஏற்படாமல் இருக்குது நீர் காய்கறிகள் சாப்பிடுன்னு சொல்லுவோம். குளிர்ச்சி அதிகமா இருக்கும்போது பித்தம் சமநிலைப்படுத்தக்கூடிய உணவு எடுத்துங்க, சீரகம் சாப்பிடுங்க, நெல்லிக்காய் சாப்பிடுங்க, சமநிலை ஆயிடும்னு சொல்றது. வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய உணவுகள் எடுக்க சொல்லி சமநிலைப்படுத்துறது. பேலன்ஸ் அது வந்து இந்த வாதப்பித்த கபத்துலையும் வரும், காலநிலை மாற்றத்திலையும் வரும். இந்த மாதிரி நோய் உருவாவதற்கு காலநிலை மாற்றம் மிக முக்கிய காரணமா இருக்கு. அந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றால் போல் மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவம் வந்து சித்த மருத்துவம். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கிறதுனால சர்க்கரை நோய் வருமா டாக்டர்? கண்டிப்பா வரும் சார். பட் இருந்தாலுமே நான் சோஷியல் ட்ரிங்கர் தான், அப்பயுமே கூட அப்பயும் கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கணையம் வந்து அதிகமாக ஆல்கஹால் எடுக்கிறதுனால கணையம் பாதிக்குது. இந்த கணையம் தான் வந்து இன்சுலினை வந்து செக்ரேட் பண்ணுது, குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுது. அந்த கணையமே பாதிக்கிற தன்மை வந்து இருக்குது. நான் சமீபத்தில் ஒரு பையனை பார்த்தேன், அவனோட வயசு வந்து 23-24 வயசு தான் அவனுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது, இன்சுலின் போட்டுட்ருக்கான். என்னடா காரணம்னு கேட்டால் அவன் வந்து 17 வயசுலேருந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கான். எப்படின்னா ஆல்கஹாலே எப்பவுமே எடுக்கிறது, உணவே சாப்பிட்றதில்ல. அது வந்து பேன்கிராட்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கணையத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான இன்ஃப்ளமேஷன். அது ஏற்பட்டு கணைய சுருக்கம் ஏற்பட்டு பெரிய லெவலில் பாதிப்பை உண்டு பண்ணுது. அவனுக்கு வந்து இன்சுலின் போடுறான், சர்க்கரை நோய் இருக்குது. அது தவிர்த்து அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா கணைய புற்றுநோய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு போய் விடுது. இளம் வயசினர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் எடுக்கிறது, அவங்களோட அப்யூஸ் பண்ணுறது, ரொம்ப அதை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் புகைப்பிடித்தலும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. சர்க்கரை நோய் மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் இருந்துட்டு புகைப்பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பெரும்பாலும் என்னென்னா மாரடைப்பு ஏற்படுவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரத்த நாளங்களில் போய் அந்த அந்த அடைப்பு நிக்கோட்டின் வந்து ஃபார்ம் ஆகி அடைப்பு மாதிரி ஏற்பட்டு ரத்தம் வந்து சீராக செயல்படாமல் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுது, பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக புகைப்பிடித்தலும் ஆல்கஹால் வந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.